வணக்கம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னா நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம் நம்மளோட சேனல்லேருந்து. ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இந்த நீளமான புல்லிஷ்க்கு அப்புறமா ஒரே ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு. நேற்று வந்து ஹைவேவ் டைப் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, டோஜி டைப்பில் மேலேயும் விற்கிறதுக்கு கீழே விற்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், அதோடைய ப்ரீவியஸ் டேக்கும் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நல்லா மேலே போயிட்டு அங்கேருந்து செல்லிங் கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஈவன் அது பேரிஷ் கேண்டில்ஸாக இருந்தாலும் ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்க்கும் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான ரேஞ்சாக வந்து இந்த லோ வச்சுக்கலாம். ஸோ லோக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அல்லது இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டெம்பரவரியான சப்போர்ட்டு, அடுத்த சப்போர்ட்டு இந்த கேண்டில்ஸோட விக்கு தான் வந்து முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் இதை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பிரேக் பண்ணாலும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டும் மேலே வரலாம். சப்போஸ் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சுன்னா இந்த ஹை தான் முக்கியமான ரேஞ்சு. ஹையை மட்டும் பிரேக் பண்ணி நல்லா ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா இன்னும் வந்து ட்ரெண்டு வந்து நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் நல்லா விக்கு வந்து மேலேருந்து போட்டிருக்கிறதுனால மேலே கொண்டு போக முடியாமல் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் மேலே இருக்கிறதுனால ஹையை பிரேக் பண்ணதா லோ பிரேக் பண்ணதா இங்கே சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவரில் இமீடியட் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நீளமான விக்கு மேலே இருக்குது. ஸோ கீழே இந்த ரேஞ்சு அண்ட் இந்த ரேஞ்சு வந்து அடுத்த சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸு பிரேக் பண்ணதுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து இது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம் அல்லது சப்போர்ட் எடுக்கலாம். சிபிஆரில் ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷ், சிபிஆர் ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் இப்போ என்ன பண்ணணும்னா சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்தால் R1. ஸோ அங்கேருந்து பிரேக் பண்ணதுன்னா அப்படியே R2. சப்போஸ் R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப சிபிஆருக்குள்ளே வந்துடும். இது சிபிஆருக்கும் கீழே இருந்துச்சுன்னா செல் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் சிபிஆர், S1 தாண்டதுன்னா திரும்ப வந்து S2 வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டிஷன் வந்துருக்கு. ஸோ ஓவரால் R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் சிபிஆர், S1லேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் சிபிஆர், இந்த முக்கியமான ரேஞ்ச் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் அடிச்சுன்னா நல்லா வந்து மேலே போகும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக R2லேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே நேற்றே வந்து பேங்க் நிஃப்டி புல்லிஷில் வந்து இருந்துச்சு, இன்றைக்கும் புல்லிஷில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கேண்டில்ஸ் வந்து பாருங்கள் ப்ரீவியஸ் டேக்கும் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா வந்து புல்லிஷில் இருக்கிறதுனால டாப்பில் பாருங்கள் இங்கேயும் வந்து கேண்டில்ஸு மேலேருந்து இன்னும் போக முடியாத வீக்கு போட்டு க்ளோஸாக இருக்கிறதுனால டாப் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ லோ பிரேக் பண்ணால் இந்த கேண்டில்ஸோட பாதி 100 பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த கேண்டில்ஸ் ஃபெயில் ஆயிரும், புல்லிஷ் திரும்ப கீழே வந்துடும். சப்போர்ட் எடுக்குதுன்னா தொடர்ந்து மேலே போகும். அதனால் எல்லாமே அந்த ஹை லோ அது அடுத்த லெவல் சப்போர்ட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும் என்ன ஆகுது அப்படின்னு. இமீடியட் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சேம் ரூல் தான். ஒன்று கீழே வந்து சப்போர்ட் எடுக்கணும் இல்லை பிரேக் பண்ணணும். சப்போர்ட் எடுத்தால் திரும்ப ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும் அல்லது ரிஜெக்ட் ஆகணும். திரும்ப ரிஜெக்ட் ஆனால் இந்த ரேஞ்சு, சப்போர்ட் எடுத்தால் மேலே, இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஹையர் வேல்யூ சிபிஆர்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்தால் R1லேருந்து R2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் சிபிஆர் கீழே செல் பண்ண வேண்டாம். S1 வரைக்கும் வந்துட்டு S1ல் சப்போர்ட் எடுத்தால் திரும்ப R1 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. S1ல் ரிஜெக்ட் ஆனால் திரும்ப S2 வரைக்கும் போகலாம். ஸோ ஓவரால் வந்து பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து ஒரு இதை பார்க்கும்போது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நல்லா மேலே போகலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ரிசர்ச். இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த மொழி ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.